டூ மச் வினி எஃப்எஃப்எல்டன். நான் உங்கள் ஃபேரி அண்ட் நம்ம இன்றைக்கி வீமென்காக ஸ்பெஷலாக ஒரு ஒன் ஷாட் பார்க்குறோன்னா இது என் பார்ட்னருக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் இது எங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோன்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து சில இமேஜினேஷனோட நம்ம விமெனுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. மறுபடியும் நாங்கள் வந்து 1K ரீச் அடிப்போம்னு நாங்கள் உண்மையாலுமே எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. தேங்க்யூ செல்லக்குட்டீஸ். பார்ட்னர், இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். வாங்கடா ஸ்டோரி உள்ளே போகலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் 1K ரீச் பண்ணதுக்கு. இப்போது ஒரு நைட் ஒரு 11 o'clock இருக்கும். அப்போது ஒரு பர்சனோட பெட்ரூம் காட்டுறாங்க. அந்த பர்சன் அவங்களோட ரூம் டோரு எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. நீட்டாக இருக்குது ஓரளவுக்கு. அண்ட் நைட் லேம்ப் மட்டும் இருக்குது. அங்கே அந்த பெட் மேலே ஒரு பர்சன் அப்படி படுத்துகிட்டே அவரோட மொபைலில் அப்படியே பாப் ஆகிற ஒரு மெசேஜை பார்க்குறாங்க. பார்த்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு மெசேஜ் பாப்பாக்குது. ஹே பேபி, என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு. அப்போது அந்த மெசேஜை பார்த்து அந்த பர்சன் மறுபடியும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே அவரோட அந்த பில்லோவை ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டாக அப்படியே அந்த மெசேஜை பார்த்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே ரிப்ளை பண்ணுறாங்க. நான் தூங்க போகிறேன், நீ என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு. அப்போது அவங்களும் அந்த சைட்லேருந்து நான் உன்னை நினச்சி என்கிட்டே இருக்கேன், நீ எப்போ தான் என்னை நேரில் மீட் பண்ண வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. இப்போது இந்த சைடு அந்த பர்சன் ஜூன் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம். அண்ட் மீட் பண்ணுற அந்த நாள் கண்டிப்பாக உன் லைஃப்பில் நீ மறக்க முடியாத நாளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அவ்வளோ க்யூட்டாக மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே இவர் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே அவ்வளோ க்யூட்டாக, அப்படியா, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த சைட்லேருந்து நீ மீட் பண்ணும்போது நீயே பார்ப்பேன் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாங்க. இந்த சைடு அப்படியே அவங்க கன்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. டைம் 12:30 ஆகிடுது. அப்புறம் அந்த சைடு இருக்க அந்த பர்சன் சொல்கிறாங்க, ஓகே நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குது, நீ போய் படு அப்படின்றாங்க. அவங்களும் சரி, நீங்களும் ஒர்க் போகணும்ல, சரி போய் படுங்க, நான் மார்னிங் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போட்டு ஒரு க்யூட்டான ஒரு ஹார்ட்டின் அனுப்புகிறாங்க. அந்த சைட்லேருந்து அவங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே அவங்களும் க்யூட்டாக ஒரு ஹக் மெசேஜ் மாதிரி ஒன்று போட்டுறாங்க. அவங்களும் ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துடுறாங்க. வாங்கடா இன்ட்ரோ பார்க்கலாம். அண்ட் நம்ம இதில் ஜிமின் அவர் தான் அந்த க்யூட்டான மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ அவர் காலேஜ் படிச்சிட்ருக்காரு, ஃபஸ்ட் இயர். இந்த சைடு நம்ம அது 2வது பர்சன், அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கார். இவங்க 2 பேரும் வந்து ஆன்லைன்லேருந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது ஐஜி மூலமாக. பிகாஸ் அவங்க வந்து ஒரு பர்சனுக்கு ஐஜியில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவரோட ஃப்ரெண்டுன்னு நினச்சி. பட் அதுக்கப்புறமா தெரியுது அது ஃப்ரெண்ட் இல்லை, அவங்க ஃப்ரெண்டோட ஐடி வேறு, இவரோட ஐடி வேறுன்ட்டு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஐம் சாரி, இது மாதிரி நான் மாற்றி அனுப்பிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு. இந்த சைட்லேருந்து அந்த பர்சன் 2 நாள் ஆகி ரிப்ளை பண்ணல. 3வது நாள் அந்த மெசேஜ் பார்க்குறாங்க. அப்படியா, சரி ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அப்போது நம்ம அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சம்திங் ஏதோ ஃபீல் ஆகுது. அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்குறாங்க, வா உங்கள் வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகலாமா அப்படின்ட்டு. இந்த சைடு நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இல்லை வேண்டாம், உங்களுக்கு வேண்டான்னா விடுங்க, நான் உங்களை கம்பல் பண்ணியிருக்கக்கூடாது, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சைடு நம்ம ஜிமின், இட்ஸ் ஓகே, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்னிலேருந்து அவங்க ஆன்லைனில் சேட் பண்ணி ஒரு 6 month ஆகுது. அவங்க டெய்லி அவங்க 2 பேருக்கும் மோஸ்ட்லி அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் டெய்லி அவங்க அந்த ஐஜியில் அவங்களுக்கான மெசேஜை ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த மெசேஜ் மூலமாகவே அவங்களோட அந்த லவ்வும் க்ரியேட் ஆகிருக்கும். அப்புறமா அவங்களோட ஃபோட்டோஸ் இன்னும் ஷேர் பண்ணலை. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரும் நேரில் மீட் பண்ணி பார்க்குறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கணும். அந்த நேரில் நம்ம பார்க்குற அந்த பார்வை, அது மூலமாக இருக்க
அந்த ஒரு ஸ்பெஷல் அந்த மொமெண்ட்டை நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் சொன்னதால் நம்ம டேவும் வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபோட்டோ எதுவுமே கேட்டதே கிடையாது. அண்ட் 2 பேரும் அவங்க ஐஜியில் மெசேஜை தவிர்த்து மிச்சம் எதுவுமே வந்து போஸ்ட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் தெரியாது. அண்ட் அப்படியே மெசேஜ் மூலமாக அவங்க ஃபோன் நம்பரும் ஷேர் ஆகுது. அப்புறம் நார்மலாக அவங்களோட வாட்ஸ்அப்லேயே அவங்க மெசேஜை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் அவங்க 6 மந்த் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு நம்ம டே வந்து சியோவில் இருக்கார், நம்ம ஜிமின் வந்து புசனில் இருக்கார். ஸோ இவங்க எப்போ அந்த சைடு வருவாங்க, இவர் எப்போ இவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மூமெண்ட்டோடு தான் அவங்க அந்த மெசேஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்னிங் அந்த மெசேஜை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு விடியும். அப்புறம் நைட் அந்த மெசேஜை பார்த்துட்டு க்யூட்டான ஒரு ஸ்மைலோட அந்த ஐஸ் க்ளோஸ் ஆகி அந்த ஸ்லீப்க்கு போவாங்க. இப்படி தான் இவங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. பட் என்னென்னா இது வரைக்கும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணதே இல்லை. ஆனால் அவங்க 2 பேருக்கும் அவங்களோட எந்த ஹாப்பினஸ் மூலமாகவே அவங்க 2 பேருக்குள்ளேயே அவங்க ஃபால் ஆகுறாங்க. இதை நேரில் மீட் பண்ணும்போது சொல்லணும்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஜிமின் அவருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி என்னோடய செமஸ்டர் ஹாலிடேக்காக லீவ் விட்டுருக்காங்க. ஸோ நான் என்னோடய கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறேன். ஸோ வர 10 days ஆகும். அண்ட் அங்கே வந்து இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதால என்னால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. மறுபடியும் நான் என்னோடய வீட்டுக்கு வந்த பின்ன தான் என்னால் வந்து மெசேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறாங்க. அங்கே நம்ம டீ அந்த சைடு ரொம்ப சேட் ஆகுறாங்க. ஜிமினோட இந்த மெசேஜை பார்த்ததுலேருந்து அவரோட மனசு அவர்கிட்டவே இல்லை. பிகாஸ் அவருக்கு இருக்க ஒரே சந்தோஷம் ஜிமினோட அந்த மெசேஜ் அண்ட் அந்த வாய்ஸ் சேட். அது வந்து அவருக்கு அந்த டே வந்து ஃபுல்லாக எனர்ஜிக்காக போகிற மாதிரி இருக்கும். பட் ஜிமின் இப்படி சொல்லும்போது நம்ம டே அவர்கிட்ட எதுவும் சொல்லவும் முடியல, அவரோட ஃபீலிங்ஸை கன்வே பண்ணவும் முடியல. ஓகே சேஃபாக போயிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அங்கே அந்த சைட்லேருந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு க்யூட்டாக ஒரு ஹக் அப்படி கூட ஒரு எமோஜி 2 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சைட் நம்ம ஜிமினும் அவங்க கிராண்ட்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு பின்ன அங்கே அவங்க கிராண்ட்மாவை போய் மீட் பண்ணுறாங்க. அவங்களோட கிராண்ட்மா வீட்டில் பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக போய் அவங்க கிராண்ட்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி ஜிமினா எப்போ வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே அவரை அப்படி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வார்ம் ஹக். அந்த ஹக்கில் அவ்வளோ வெயிட்லெஸ்ஸான ஹக்கில் அவ்வளோ ஒரு லவ் இருக்குது. அப்படியே அவரோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. அழகு செல்லம், எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டே நீ, இந்த பாட்டியை பார்க்குறதுக்கு உனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜிமின் தான், பாட்டி எனக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க, நான் காலேஜ் போயிட்டுருக்கேன், இன்றைக்கி எனக்கு 10 days லீவ், அதனால தான் நான் உங்களை பார்க்க ஓடி வந்துட்டேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்காண்டி வரல, நீங்கள் தான் என் கூடவோ அம்மா கூடவோ வந்து இருக்கவே மாட்டீங்க, பூங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. அப்போது அந்த கிராண்ட்மா அப்படியே ஓ மை ஸ்வீட் செல்லம், நான் என்ன செய்ய, நம்மளை நம்பி இருக்க நம்ம ஜீவனை நாம் தான் பார்க்கணும். ஸோ நான் இருக்கேன் இந்த பிளேஸில், என்னை நம்பி நிறைய ஜீவன் இருக்குது, நான் அங்கே வந்துட்டு அப்போ இவங்கள யார் பார்க்குறது, அண்டு உனக்கே தெரியும் எனக்கு சிட்டி சுத்தமாக செட் ஆகாது, நான் என்னடா பண்ணேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டே என்னடா பண்ணுற என்னை வீட்டில் ஏன்டா இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறேன், பாட்டி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக பாட்டியோட சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அவங்களும் அழகாக சிரிச்சுடே சரிப்பா போயிட்டு நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு பிடிச்ச டிஷ் நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்றாங்க. அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டே அவரும் சரி பாட்டி அப்படின்ட்டு அவரோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அவரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வராங்க. வந்துட்டு பாட்டி கூட ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேசுகிறாங்க. எங்கடா உங்கள் அம்மா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க.
ஆமாண்ணா, ஜிமினோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஜிமினுக்கு அப்பா கிடையாது. அவங்க ஒரு சிங்கிள் மதராக இருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமின் அவங்க அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அம்மா ரொம்ப ஒர்க்ஹாலிக். ஸோ அதனால் அவர் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அட் எ டைம் அவங்கள டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. அவங்கள நல்லாவே கேர் பண்ணிப்பார். இல்லை பாட்டி, அம்மா மீட்டிங் விஷயமா வெளியே போயிட்டாங்க. அவங்க வர எப்படியோ 20 days ஆகிடும். பாரு, உங்கள் அம்மா இன்ன வரைக்கும் உங்கள் அப்பா போனதுலேருந்து அவங்களுக்காக ஒரு துணையை தேடாமல் உன்னை வளர்க்குறதுல மட்டும்தாண்டா இவ்வளோ நாள் வரைக்கும் அவள் பாடுபட்டுருக்கா. நீ அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக பாட்டி, எனக்கு நீங்களும் ரொம்ப முக்கியம், எங்கள் அம்மாவும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீக்ஸில் அப்படியே பிஞ்ச் பண்ணுறாங்க. பாட்டி, இன்னமும் நீங்கள் இதை விடவே இல்லையா அப்படின்றாங்க. நீ எப்போ இருந்தாலும், எவ்வளோ பெரியவன் ஆனாலும், உனக்கு வயசே ஆனாலும், நீ எனக்கு க்யூட்டான பேரன் அப்படி சொல்கிறாங்க. அவர் அழகாக ஸ்மைல் பண்ணுறாரு. உங்கள் அப்பனை மாதிரியே சிரிக்கிறடா அப்படின்றாங்க. அவரோட ஸ்மைல் அப்படியே ஃபீட் ஆகுது. இதில் என்ன இருக்குது, அவனோட லைஃப் முடிகிற அந்த வயசு இல்லை. ஆனாலும் அவன் என்ன பண்ணலாம், கடவுளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. அதனால் அவன் கூப்பிட்டு அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டான். பட் நம்மளே எல்லாரையும் தவிக்க விட்டுட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவர் இறங்கி அந்த கவுண்டர்லேருந்து இறங்கி வராங்க. கிச்சன் கவுண்டர்லேருந்து இறங்கி அவங்க பாட்டியோட அந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணுறாங்க. ஆமாம், அது ஜிமினோட அப்பா பேத்த அம்மா தான். ஸோ அப்படியே அந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதான், நான் இருக்கேன்ல பாட்டி, அப்பா இல்லைன்னா என்ன, நான் உங்களை பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. இது போதும்டா, இந்த ஒரு வார்த்தை போதும்டா, நான் சாகிற வரைக்கும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றான். அது எப்படி நான் உங்களை விட்டுடுவேன், நான் உங்களை விட மாட்டேன், எங்கள் அப்பாவை போல் சீக்கிரமாக போக அப்படின்றாங்க. ஓ அப்படின்ட்டு ரொம்ப க்யூட்டாக அவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இந்த சைடு ஜிமின் சாப்பிட்டுட்டு க்யூட்டாக அவரோட அந்த ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் சம்திங் அவருக்கு ஏதோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அவர் ஒரு மாதிரி ஒரு 2 days ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்க பாட்டி கூட இருந்தால் அவருக்கு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. பட் இந்த டைம் அவர் ஏதோ மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அந்த வாய்ஸ், அந்த மெசேஜ் அப்படியே. ஆனால் இந்த சைடு அவங்க பாட்டியவோ அவர் ஹர்ட் பண்ண விரும்பலை. ஸோ அந்த 10 days அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 10 days முடியுது. அவங்க பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஜிமினா இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 10 days முடிஞ்சிருச்சா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகல இல்லைடா செல்லம் அப்படின்றாங்க. பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 3 months தான். நான் அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு இயர் கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு 1 month லீவ் வரும். நான் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் லைட்டாக அவரோட ஐஸில் ஒரு சின்ன டியர்ஸ். அவங்க பாட்டிக்கும் அப்படி தான், அப்படி அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே அவ்வளோ க்யூட்டாக போகிறாங்க. பாய் சொல்லிவிட்டு, பிகாஸ் அவர் ஃபோன் கொண்டு போயிருந்துருக்க மாட்டார். அங்கே இது இருக்கு இல்லையா, லேண்ட்லைன், அது மூலமாக தான் அவங்க அம்மாவை காண்டாக்ட் பண்ணியிருப்பார். அப்படியே வீட்டுக்கு பார்க்குறாங்க. அவரோட ஃபோன் ரீச் ஆகிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த ஃபோனில் அவ்வளோ மெசேஜஸ். வந்துட்டியா, இங்கே இருக்கேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிமினா, ஐ மிஸ் யூன்னு சொல்லிட்டு ஒரு 1000 மெசேஜஸ். அவரால் அந்த மெசேஜ் ஃபுல்லாத்தையுமே படிக்கவே முடியல. லாஸ்ட் எண்டில் போய் ஒரு மெசேஜ், ஐ எம் பேட்லி மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக ஒரு ஸ்மைல். அப்படியே ஃபர்ஸ்ட் அவர் ஃபோன் எடுத்தது அவர் லக்கேஜ் எல்லாம் பெட் மேலே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுறாங்க. ரிங் ஆகுது. இந்த சைடு இவருக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, 10 days ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அந்த சைடு அந்த ரிங் அப்படியே 3rd ரிங் ஆகும்போது கால் அட்டென்ட் ஆகுது. பட் சைலண்ட். 2 சைடும் ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஒரு மாதிரி. அப்போது இந்த சைட்லேருந்து ஜிமின், ஹலோ டேயாங்கா அப்படின்றாங்க. அவ்வளோதான். அந்த சைடில் இருந்து ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டு ஜிமினா அப்படின்ட்டு அவ்வளோ க்யூட்டாக ஒரு வாய்ஸ். இந்த சைடு நம்ம ஜிமினோட ஸ்மைல் பண்ணிவிட்டு, டேயாங்கா
எப்படி இருக்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜிமினா ஜிமினா நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் ஒன்று. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எனக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன், என்னாச்சு? இல்லை, எனக்கு என்னமோ இந்த 10 days எனக்கு அப்படியே ஒரு 100 years மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு மிஸ்ஸிங். எனக்கு என்னன்னு தெரியல, நான் இவ்வளோ லோன்லியாக ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ண டேஸ்னால் அது இந்த 10 days தான். என்னை சுற்றி எல்லாம் இருக்காங்க, பட் சம்திங் நான் எதையும் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அது எனக்கு ஏன் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. டேயாங், என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் என் பாட்டி வீட்டுக்கு தானே போயிருந்தேன் அப்படின்றாங்க. அவரும் ஓகே ஓகே சரி, நீ சேஃபாக வந்துட்டியா? எப்படி இருக்காங்க அவங்க கிராண்ட்மா? அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்றார். அப்படியா, சரி சரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும். அப்படி தான் இந்த சைடு அப்படியே நம்ம ஜிமினோ அவரோட அந்த ஃபஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் இயர் போகிறாங்க. அவங்களோட இந்த கான்வர்சேஷனும் அப்படியே ஒரு 1 year கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த சைடு ஜிமின் அவரோட ரூமில் உட்காந்து ஒரு ஈவினிங் போல் அவர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு, அதான் அவரோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அப்போது இந்த சைட்லேருந்து ஒரு கால். அப்போ அந்த கால் பார்த்ததுமே டேயாங்னு போட்டிருக்கு. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எடுக்கிறாங்க. ஹலோ டேயாங், சொல்லுங்கள் என்ன அப்படின்றாரு. அவர் சொல்கிறாங்க, நான் ஒரு 2 days வெளியே போகிறேன். ஸோ மீட்டிங் ஒர்க்காக நான் வெளியே போகிறேன். ஸோ ஒரு நாள் என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியாது. நான் 2 days கழித்து நானே காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஜிமின் சேட் ஆகுறாங்க. ஒரு இன்னுமே பேசலை. இந்த சைட் டேயாங், என்னாச்சு ஜிமின் அப்படின்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே. சரி ஓகே, நீங்கள் பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக கால் பண்ணுற வரைக்கும் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த சைடு நம்ம ஜிமினும் சொல்கிறாங்க. அவரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி சரி அப்படின்ட்டு அப்படியே அந்த டேஸ் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் அவரோட ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஒவ்வொரு மினிட்ஸும் அவரோட ஃபோனை பார்க்குறாங்க. அந்த ஒவ்வொரு மெசேஜுக்கும் பார்க்குறாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவர் அந்த மெசேஜஸ் பார்க்குறாங்க. அவருக்கு ஏதாச்சும் கால் வந்துருமா, மெசேஜ் வந்துருமான்னு அவரோட அந்த டேஸே அந்த 12 hours அந்த 16 hours அவருக்கு ஏதோ என்னமோ அவருக்கு இப்படியும் இருக்குது. அந்த அவ்வளோ வாட்டி பார்த்துருப்பாங்க, 100 அதுக்கு மேலேயே அந்த ஃபோன்ஸ் அவர் ஓப்பன் பண்ணி மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. அவரால் கால் பண்ண முடியாது, பிகாஸ் அவர் பிஸியாக இருப்பேன்னு சொன்னதால் அவர் என்ன செய்கிறேன்னு தெரில. அந்த 1 day அவரால் கடந்து போக முடியல. அப்படியே அவங்க டேஸ் அன்றைக்கி ஜிமினோட ஃபேஸில் அந்த டேஸ் அப்படியே ஜிமினுக்கு ஒரு மாதிரி சேடாகவே முடியுது. அவர் ஸ்லீப் பண்ணுறாங்க, பட் அந்த மிட் நைட்டில் கூட மெசேஜ் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நோ மெசேஜஸ். மார்னிங் ஒரு 5 இருக்கும். ஜிமினுக்கு ஒரு மெசேஜ் பாப்பாக்குது. அவர் அதை கவனிக்கலை. மார்னிங் எழுந்திரிக்கிறாங்க ஒரு 6:30 and 7க்கு மேலே பார்க்குறாங்க ஒரு மெசேஜ். அந்த மெசேஜில் டேயாங் ஜிமின் ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த மெசேஜில் என்ன இருக்குன்ட்டு ஒரு மாதிரி ஆர்வமாக பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அந்த மெசேஜை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப ஷை ஆகுது. அவர் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீ என்ன மிஸ் பண்ணியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஜிமின் அப்படியே ப்ளஷ் ஆகுறாங்க. மார்னிங்கே அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே ரிப்ளை பண்ணுறாங்க, எஸ் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இப்படியே அவர் அந்த ரிப்ளை மெசேஜ் வரவே இல்லை. ஸோ ஜிமின்க்கு அன்றைக்கி ஹாலிடே. ஸோ அவரும் அவர் ரொம்பவே ஒரு மாதிரி, அவங்க அம்மாவும் மோஸ்ட்லி அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ முக்கால்வாசி அவர் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவார். இப்போது டேயாங் கூட மெசேஜ் பண்ணி பேச ஆரம்பித்தாரோ அப்போலேருந்து அவர் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பார். இப்போது இந்த 1 day 2 days அவர் ரொம்பவே டேயாங்கை மிஸ் பண்ணுறாரு. அப்படியே அந்த ஃபோனே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஈவினிங் ஒரு டைம் ஒரு 4 o'clock இருக்கும். ஜிமினுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை ஜிமின் டேயாங்காக இருப்பாங்கன்ட்டு ஓடி போய் அட்டென்ட் பண்ணுறாங்க. எஸ், அது நம்ம டேயாங் தான். அப்போ நம்ம ஜிமின்,
ஹலோ அப்படின்றாரு. அப்போது நம்ம டேயாங் தான் ஹலோ ஜிமினா அப்படின்றாங்க. ஜிமினும் ஹலோ டேயாங்கா எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டே பேசுகிறாங்க. ஜிமினா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு என்னமோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு இப்போவே நேரில் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு, அவ்வளோ பேடாக மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது சொல்கிறாங்க, என்ன பார்க்கணுன்னு உனக்கு ஆசையாக இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி குழப்பத்தோட என்னை பார்க்கணுன்னு உனக்கு ஆசையாக இருக்கான்னு கேட்டேன். அப்போது ஜிமின் ஆமாம், ஆனால் அதுதான் முடியாதே அப்படின்றாங்க. நம்ம டேயாங் சொல்கிறாங்க, ஒரு பார்க்கோட அட்ரஸ் அனுப்புகிறாங்க. அந்த பார்க் ஜிமினோட வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க பார்க் தான். ஜிமின் அந்த அட்ரஸை பார்க்குறாங்க. என்ன, இங்கே வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. உண்மையாவா, இங்கே வந்திருக்கீங்களா, எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்தையும் நான் நேரில் சொல்கிறேன் வா அப்படின்றாங்க. நான் இப்போவே வரேன் அப்படின்றாங்க. நீ வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்றாங்க. அப்புறம் அப்படியே க்யூட்டாக ரெடி ஆகுறாங்க. ஜிமின் வந்து ஒரு ரெட் கலர் ஷர்ட் அண்ட் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஜீன் போட்டுட்டு அவ்வளோ க்யூட்டாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்படியே ஜிமின் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அவர் எல்லாத்தையும் அப்படியே மறந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக அந்த பர்சனை நேரில் போய் மீட் பண்ண போகிறோம். அவரோட நர்வஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அவர் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே அந்த டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி ஓடுறாங்க குடுன்ட்டு. அவர் போயிட்டு வெளியே அப்படியே அந்த டாக்ஸி கை காட்டி அதில் ஏறிட்டு அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டு அவர் அந்த ஃபோனே பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரோட நெயில்ஸ் அப்படியே பைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அவர் ஒரு வேகத்தில் அவர் கிளம்பிட்டார். பட்டு அதை எப்படி அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறதுன்னு தெரியல. அந்த மீட்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. கார் வந்து அந்த ஸ்ட்ரீட் உள்ள ரீச் ஆக 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 ஜிமினோட ஹார்ட் பீட் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. அவரால் அவரோட ஹார்ட்டையே சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவ்வளோ நாள் நம்ம டேயாங்கிட்ட பேசினது, அவரோட ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா அப்படியே அவரோட திங்ஸ் அப்படியே என்னமோ சொல்லுவாங்க, அப்படியே மைண்டில் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஜிமினோட ஹார்ட் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்பீடாக துடிக்குது. எப்படி மீட் பண்ண போகிறாங்க, எப்படி அவர் பேச போகிறாங்க, என்ன நடக்கும், எதனால் என்ன எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்லேயே போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர், தம்பி நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க் முன்னாடி நிறுத்துகிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி லாங் பிரீத் இழுத்து விட்டுட்டு ஓகேண்ணே அப்படி சொல்லிட்டு இறங்கிட்டு அவருக்கு டாக்ஸியை கட் பண்ணிவிட்டு அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க. நின்றுட்டு பார்க்குறாங்க. உள்ளே நிறைய கிட்ஸ்லாம் விளையாடிட்டுருக்காங்க, நிறைய பேர் அந்த வாக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த இடத்துல நிறைய ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸு, நல்ல பெரிய பார்க் அது. ஸோ அப்படியே அவர் வந்து அந்த பார்க் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு ஒரு மாதிரி செம்ம நர்வஸாக இருக்குது. அவர் கையை ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு அவர் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அந்த ஃபோன் டேக்கு கால் போடுறாங்க. ஃபோனை அட்டன் அந்த ஃபோன் ஃபஸ்ட் ரிங்லேயே அட்டன் ஆகுது. ஹலோ டியாங், எங்கே இருக்கீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் டியாங் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் உள்ளதாக இருக்கேன் ஜிமினா, நீ உள்ளே வா அப்படின்றாங்க. டியாங், நீங்கள் எப்படி இருப்பீங்க, நான் உங்களை பார்த்ததில்லை, என்ன கலர் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம டியாங் சொல்கிறாங்க, நான் ஒயிட் அண்ட் பிளாக் ஃபேன் ஷர்ட் போட்டிருப்பேப்பா அப்படின்றாங்க. அவரும் சரி நான் பிளாக் அண்ட் டியாங் சொல்கிறாங்க, நான் ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் கலர் பேண்ட் போட்டிருப்பேன் அண்ட் நான் கிளாஸ் போட்டிருப்பேன் அப்படின்றாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி அப்படின்றாங்க. அப்போ டியாங் கேட்குறாங்க, நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்ட்டு. நான் வந்து ரெட் கலர் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிமின் அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் உள்ள ஃபோன் பேசிட்டே வராங்க. நம்ம டியாங் அப்படியே ஜிமினை தேடிட்டே வராங்க. அந்த சைடில் நிறைய கிட்ஸ்லாம் வந்து விளையாடிட்டுருக்காங்க. நம்ம
அந்த சைடு ஜிமினை தேடிக்கிட்டு டேயாங்கோ, இந்த சைடு டேயாங்கோ தேடிக்கிட்டு ஜிமினோ. அப்படியே அவங்களோட ஹார்ட் பீட்ஸ்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ஐஸ் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது எல்லார் மேலேயும். எங்கே இருக்கான்ற மாதிரி அந்த கால் வந்து லைனில் கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே அவங்க போகிறாங்க உள்ள க்ரௌடாக இருக்குது. அப்படியே அந்த க்ரௌட் அதெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. ஆஃப் பார்க்கில் போயிட்டாங்க. ஜிமின் தேடிட்டே இருக்காங்க. டேயாங் எங்கே இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கவே முடியல, நான் இந்த பிளேஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டேயாங் சொல்கிறாங்க, அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டே, ஜிமினா அப்படின்றாங்க. ஜிமின் சொல்லுங்க அப்படின்றாரு. திரும்பி பாரு அப்படின்றாரு. ஜிமின் ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, நான் உன் பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்றாரு. ஜிமின் ரொம்ப 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 நர்வஸ். அந்த டைமில் ஒரு ஹார்ட் பீட் அப்படியே ஹார்ட்டே கீழே வந்து இறங்கி விழுந்துரும் போல் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபோனை காதில் வச்சுட்டே அப்படி டேர்ன் ஆகுறாங்க. லைட்டாக அப்படியே டேர்ன் ஆகி மூவ் ஆகுறாங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் எப்போ திரும்ப அவரோட ஃபேஸை எப்போ பார்க்கலான்ற மாதிரி இந்த ஜிமின் நம்ம டேயாங்க எப்படி மீட் பண்ணி அவரை எப்படி இருப்பார், அவரை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோன்ற இவரோட அந்த ஃபேஸில் அந்த எக்ஸைட்டிங், அந்த ஐஸ், 2 பேரோட ஐஸும் அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படி திரும்புகிறாங்க. ஜிமின் திரும்பினா அந்த சைடு நம்ம டேயாங் ஜிமின்க்கு ஒரு 2 ஸ்டெப்க்கு தள்ளி தான் இருப்பாங்க. அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமினா அப்படின்றாரு ஃபோனில். அப்போ இந்த சைடு ஃபோனில் டேயாங்கா அப்படின்றாங்க. 2 பேரும் சேம் டைம் எஸ் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அவங்களுக்கு அது 2 நிமிஷம் அவங்களோட ஐ கான்டாக்ட் அப்படியே போகுது. அந்த ஐஸ் மட்டும்தான் பேசுது. அவங்க வேறு எதையுமே பார்த்துக்கல. அப்படியே அந்த ஐஸ் மட்டும் மீட் ஆகுது. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஐஸ் அப்படியே கான்டாக்ட் பிரேக் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் அவங்கள ஃபுல்லாக பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்ம டேயாங் அந்த கிளாஸில் அந்த மேன்லி லுக்கில் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்க்கவே. இந்த சைடு நம்ம ஜிமின் அவ்வளோ க்யூட், ரொம்ப ரொம்ப அப்படியே ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்க்கவே. டேயாங் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார் ஜிமின் இவ்வளோ அழகாக இருப்பாருன்ட்டு. டேயாங்கும் அப்படி தான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஜிமின் அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி நம்ம டேயாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து கீழே பக்கத்தில் வராங்க. ஜிமின் பக்கத்தில் ஜிமின் ஒரு மாதிரி ஷை ஆகுறாங்க. அவருக்கு என்னன்னு தெரியல, அவர் எப்படி அதை ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் இந்த மாதிரிலாம் யாரையும் பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆகலை. இந்த மாதிரி யார் மேலேயும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததில் அவர் அப்படியே ஒரு மாதிரி அவரை பார்க்க முடியாமல் அப்படியே கீழே குனிகிறாங்க. இந்த சைடு நம்ம டேரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வராங்க. ஜிமின் பக்கத்தில் ஜிமின்க்கு எதிர்க்க வந்து நிற்கிறாங்க. அப்போ டேயாங் அவரோட ஃபோனை கட் பண்ணிட்டு 2 பேரும் அவங்க ஃபோனை கட் பண்ணி பேக்கில் வைக்கிறாங்க. வச்சுட்டு ஜிமினா அப்படின்றாரு டேயாங். அப்படியே டேயாங் அவரோட வாய்ஸில் கூப்பிட்டதும், அந்த டீப் வாய்ஸில் கூப்பிட்டதும், நேரில் ஃபோனில் பேசுறதை விட நேரில் அவருக்கு இன்னமும் ஃபீல் ஆகுது. அப்படியே அவர் நிமிர்ந்து நம்ம டேயை பார்க்குறாங்க. டே அப்படியே க்யூட்டாக சிரிக்கிறாங்க. அந்த ஸ்மைல் எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஒரு குழந்தை சாக்லேட்டை பார்த்தா சிரிக்கல அந்த மாதிரி ஒரு ஸ்மைல். ஜிமின் ரொம்ப ப்ளஷ் ஆகுறாங்க. அவங்க அப்படியே போகுது அந்த டைம். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம டேயாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிமினா நான் தான் டே அப்படின்றாங்க. ஜிமினோ நான் ஜிமினா பாக் ஜிமின் அப்படின்றாங்க. நான் கிம் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே டச் ஆகிற அந்த மொமெண்ட் அவங்க 2 பேருக்குள்ளேயே ஏதோ ஒரு புது விதமான ஒரு ஃபீலிங்ஸ். அப்படியே அவங்க ஹேண்ட்ஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாங்க. இப்போது இவங்க 2 பேர் பேசிட்டுருக்க அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு பாப்பா பலூனோட வருது. அது அப்படியே பின்னாடி சைட்லேருந்து வரும்போது நம்ம ஜிமினுக்கு பேக் சைடில் இருக்குது. நான் இவங்க 2 பேரும் பார்த்த மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ ஜிமினோட பேக் சைடில் அந்த பாப்பா அந்த பலூனை பிடிச்சிட்டே பறக்கிற மாதிரி இருக்குல்ல, பிடிச்சிட்டே விளையாட்டே வரும்போது ஜிமினை இடிச்சிடுது. ஸோ ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்க மட்டியே ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி விழுந்துடுறாங்க டே மேலேயே. அவ்வளோதான், 2 பேருக்கும் ஹார்ட் அப்படி என்ன சொல்லாமல் ஒரு மாதிரி
பயங்கரமாக பீட் ஆகுது. 2 பேரோட ஹார்ட் பீட்டை 2 பேராலே கேட்க முடியுது. பயங்கரமாக அந்த டச் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. டே வந்து ஜிமின் விழுந்துட போகிறான்ட்டு ஜிமின் அப்படியே ஹிப்போடு சேர்த்து அப்படியே லைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் அந்த ப்ரீத் பண்ணுறதையே நிறுத்திட்டாரு. அவர் ஒரு 1 செகண்ட் அவரோட அந்த ப்ரீத் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சின்னு சொல்லலாம். அப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே நார்மலாக அவங்க வந்து அவங்களோட நார்மல் லைஃப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் டே சொல்கிறாங்க, நான் என்னோடய பிரான்ச்சை இங்கேயே மாற்றிட்டு வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ இனிமேல் நம்ம டெய்லி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஜிமின் ரொம்ப ஷை ஆகுறாங்க. உண்மையாவா, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. எல்லாம் உனக்காக தான். ஏன் எனக்காக? ஒரு ஃப்ரெண்டுக்காக இப்படிலாம் செய்வாங்களா அப்படின்றாங்க. டே வந்து ஒரு மாதிரி, ஜிமின் நீ என்ன சொல்கிற, என்ன ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறியா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க புரியல அப்படின்றாரு. நான் சொல்லணும்னா இந்த டே எனக்கு ரொம்ப மறக்க முடியாத டேயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உன்னை மீட் பண்ண வந்ததுக்கு முதல் ரீசன் என்னென்னா, நான் உங்ககிட்ட உன்னை சொல்லணும் அப்படின்றாரு. ஜிமின் அப்படியே கன்ஃபியூஸ்டாக டேவே பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி. ஜிமின் நம்ம டேட் பண்ணலாமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம டேட் பண்ணலாம். ஸோ அந்த டேட் அது மூலமாக நம்ம 2 பேரும் நேரில் மீட் பண்ணி நம்மளோட அந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஓகே அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி மேரேஜ் ப்ரொஃபஸர்லே வச்சிடுறாங்க. ஜிமின் ஷாக்காக பார்க்குறாங்க. அது எப்படி என்கிட்ட ஆன்லைனில் பேசிட்டு உங்களால் இது மாதிரியெல்லாம் முடிவெடுக்க முடியுது? இதுவே நான் வேறு ஏதோ ஒரு சீட்டிங் பர்சனாக இருந்தா அப்படின்றாங்க. அதே தான் நம்ம டேவும் சொல்கிறாங்க. இதுவே நான் ஒரு சீட்டிங் பர்சனாக இருப்பேன், நீ ஒரு நாளும் என்னை சந்தேகப்படலை, அது மாதிரி எனக்கும் உன் மேலே எந்த ஒரு சந்தேகமும் வரலை. நீ பேசும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதில் நான் உண்மையை மட்டும்தான் பார்த்தேன். அதனால் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் உன் மேலே இல்லை. ப்ளீஸ் நீ எனக்கு லைஃப் பார்ட்னராக வருவியா? நான் இப்படி கேட்குறேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, எஸ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போ உங்கள் மேலே ஃபாலின் ஆனேன்னு எனக்கு தெரியல. பட் என் லைஃப் லாங் நீங்கள் வந்தால் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் எனக்கு நான் லோன்லியாக இருந்தேன். என்னோடய அந்த டேஸை விட உங்கள்கிட்ட ஜாலியாக பேசின இந்த டேஸ் அண்ட் உங்கள் கூட என்னோட அந்த டேஸோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் முடியும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. இங்கே டே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி. அப்படியே ஜிமினை ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பார்க்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணுறீங்க டேயாங்க அப்படின்ட்டு. சாரி என்னால் அந்த ஹாப்பினஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐம் சாரின்னு சொல்லிட்டு வந்து ஹக்கு அப்படியே பிரேக் பண்ணுறாங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஓகேடா, இந்த 1 ஷாட் இதோட முடியுது. அண்ட் இது எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு சொல்லுங்கள். ஓகேவா? அது புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா.